ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் உறவுகள் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 4 ரோலில் எப்படி நெல்லிக்காய் முடிச்சு கூடை போட போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 3 ரோல் பிங்க்கு, 1 ரோல் க்ரீன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி நம்ம இந்த ஒயரை கட் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1 அடி ஸ்கேல், சரிங்களா? இந்த 1 அடி ஸ்கேலில் நம்ம க்ரீன் ஒயரை அளக்க போகிறோம். 9 அடி க்ரீன் ஒயர் பார்த்திங்கன்னா 9 அடியில் அளந்து கட் பண்ணிக்கோங்க. அதை 9 அடின்னு 9 சுற்றிக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் 9 சுற்றி கட் பண்ணிக்கோங்க. ஒன்பது அடி. இப்போது எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே இப்படி தான் ஒயர் கட் பண்ண கிடையாது. ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டு அதே நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து நல்ல ஒயரும் கட் பண்ணிக்கலாம். பிங்க்கில் 44 ஒயர் 9 அடியில், க்ரீனில் 14 ஒயரு 9 அடியில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த 9 அடியில் பிங்க் ஒயர் இருக்குங்களா, அதை நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஒரு ஒயர் எடுத்துகிட்டு அது ரெட்டு எட்ஜையும் ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாருங்கள், இந்த மாதிரி கிடைக்கும். அது நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க, மடக்கி வச்சுக்கோங்க. அதேமாதிரி இன்னொரு ஒயரையும் எடுக்கிறோம். கட் பண்ண ஒயர் இன்னொரு ஒயர் எடுத்துகிட்டு அதேமாரி 2 எட்ஜையும் ஒன்றா வச்சுட்டு நமக்கு ஒரு எட்ஜ் பாயிண்ட் கிடைக்கும். அதையும் நல்லா மடக்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம 2 ஒயர் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ நம்ம ரன்னிங் ஒயரு, 3ஆவது இருக்கிறது ரன்னிங் ஒயரு. நம்ம அளந்து அந்த மடக்கி வச்சுருக்கிற ஒயரில் 1/4 இன்ச் அளவு விட்டுட்டு இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. இது கட் பண்ணக்கூடாது, மடக்கிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ஒயரையும் எடுக்கணும். அதை மடக்கி வச்சுருக்கோம் 2 ஒயரு, அந்த 2 ஒயர் எடுத்துகிட்டு ஒரு ஒயர் அப்படியே வச்சுக்கோங்க. இன்னொரு ஒயரை இந்த மாதிரி இன்ட்டு ஷேப்புக்குள்ளே லூப் மாதிரி விட்டுக்கோங்க. இன்ட்டு ஷேப்பில் வச்சுக்கோங்க, பெருக்கல் குறி மாதிரி வச்சுட்டு நாம் ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லைங்களா, அதை 2 ஒயரைக்கும் நடுவில் இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரோட அடிப்பக்கத்தை மேலே கொண்டாந்துடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ரைட் சைட் இருக்கிற ஒயரோட அடிப்பக்கத்தை மேலே கொண்டாந்துடுங்க. மேலே கொண்டாந்து ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே விட்டு எடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே விட்டு நீங்கள் எடுத்துடுங்க. ஓகேங்களா? அடுத்தது நேராக போகிற நம்ம அதாவது ரன்னிங் ஒயர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதோட பேக் சைடு ஒயர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளேயும் 2ஆவது லூப்புக்குள்ளேயும் விட்டு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா பிகினர்ஸாக இருந்தீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம 3 ஒயரு ஒரே மாதிரி பிடிச்சி நம்ம போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நாட் ஒயர் இழுத்துக்கோங்க. இழுத்துட்டிங்க அப்படின்னா அருமையான நெல்லிக்காய் முடிச்சு ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது வந்து நம்ம 1/4 இன்ச்சு விட்ட ஒயரு. இது பார்த்திங்கன்னா ரன்னிங் ஒயர் ஆப்போசிட்டில். இதுதான் முக்கியமானது. ஏன்னா நமக்கு கூட இப்போ உங்களுக்கு தெரியாது, நம்ம எதுவும் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கூட வளர்த்துறப்ப நமக்கு ஒயரு சின்னதாயிரும். அப்போ நமக்கு டிசைன் வந்து ஒரு 2-3 சுற்று கம்மியாயிரும். சரிங்களா? இந்த மாதிரி ஆப்போசிட் ஒயரை தான் நமக்கு இந்த மாதிரி ஒயர் மெஷர்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஒயரு பெருசாக இருக்குது. கொஞ்சோண்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதிகமாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் ஒரு பிரச்சனை இல்லை. அடுத்து அதே மாதிரியே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற 9 அடியில் இருக்கிற பிங்க் ஒயர் 2 எடுக்கிறோம். 2 எட்ஜையும் மடக்கி நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட் மறுபடியும் எடுத்து நாட் போட போகிறோம். ரன்னிங் ஒயரை மடக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க ஒயரை இந்த மாதிரி ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே விட்டுக்கோங்க, இன்ட்டு ஷேப்புக்கு. அடுத்த ஒயர் எடுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஒயர் மேலேயும் ரைட் ஹேண்ட் இருக்க ரைட் சைடில் இருக்கிற ஒயர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளேயும் இட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது சென்டராக போகிற அந்த ஒயரு அதை எடுத்து ஃபஸ்ட்டு லூப் அண்ட் செகண்ட் லூப்புக்குள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒயரை நம்ம இழுத்துக்கலாம்.
ஓகேங்களா? இப்போ நமக்கு 2வது நெல்லிக்காய் நாட் கிடச்சிருச்சு. இப்போ ஆப்போசிட் ஒயர் எடுக்கிறோம். மெஷர்மென்ட் பண்ணிக்கிறோம். 2 ஒயரும் ஒண்ணா வச்சு பார்த்தா, எந்த ஒயர் பெருசா இருக்கு, எந்த ஒயர் சின்னதா இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிரும். இங்க 2 ஒயருமே நார்மலா தான் இருக்கு. கரெக்ட்டா இருக்கு. அடுத்து ஆப்போசிட் ஒயர நம்ம பார்க்க போறோம். நீங்க பேஸ் முடிக்கிற வரைக்கும் நீங்க இதுதான் பண்ணணும். நாட் அதாவது நெல்லிக்காய் முடிச்சு நாட் போடுறீங்க. இந்த மாரி மெஷர்மென்ட் பண்றீங்க. நமக்கு ஒயர் இதில பெருசா இருக்கு. ஓகேங்களா? இத நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணாம விட்டுட்டீங்க அப்டின்னா, நமக்கு ஒயர் பத்தாது. கூட முடிக்கிறப்ப நமக்கு ஒயர் பத்தாது. எந்த ஒயர் அதிகமா இருக்கோ, அந்த ஒயர் உங்களுக்கு தெரியும். அது அத வந்து நீங்க இந்த வீடியோ காட்டுற மாரி, அது எப்படி அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணணும்னு சொல்றது பண்ணிக்கோங்க. அப்ப எனக்கு ஒரு பக்கம் அதிகமா போயிருச்சு. அதையும் நான் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். மறந்துறாதீங்க. அடுத்தது 2 பிங்க் போட்டாச்சு. அடுத்து 2 கிரீன். 9 அடியில கட் பண்ணி வச்சிருக்க 2 பிங்க் 2 கிரீன் எடுத்துக்கோங்க. ரன்னிங் ஒயர மடக்கிக்கிறோம். கிரீன் ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ள விட்டு இன்டு மார்க் ஷேப்ல வச்சுக்கிறோம். அடுத்த ஒயர் எடுத்து 2 ஒயர் அந்த இன்டு மார்க் இருக்கு பார்த்தீங்களா? அந்த 2 ஒயருக்குள்ளேயே விட்டு நம்ம இது மாரி வச்சுக்கிறோம். உங்களுக்கு இந்த நெல்லிக்காய் முடிச்சு போடுறப்போ ஒரே ஒரு டிஃபிகல்ட் தான். என்ன இருக்குன்னா, நீங்க ஒயர் வந்து நமக்கு திருப்பியே இருக்கும். நேரா இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். மடங்கி இருக்கிற மாரி இருக்கும். இல்ல திருப்பிக்கிட்டு இருக்கிற மாரி இருக்கும். அத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டாகணும். பாருங்க. இந்த மாரி ஒயர் மடங்கிக்கிட்டே இருக்கும். நம்ம கிரீன் கலர்ல ஒரு நாட் போட்டாச்சு. ஓகேங்களா? இந்த மாரி இழுத்து விட்டுக்கோங்க. ஆனா நீங்க பேஸ் முடிக்கிற வரைக்கும் நீங்க இழுத்து விட்டா தான் அந்த நாட் லூஸ் ஆகாம இருக்கும். நாட் போட்டு முடிச்சு அடுத்த ஸ்டெப்பு நமக்கு 2 ஒயரும் ஈக்குவலா இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். எந்த ஒயர் நமக்கு பெருசா இருக்கோ, அந்த ஒயர நம்ம அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்தது பிங்க். நம்ம 9 அடியில கட் பண்ணி வச்சிருக்க அந்த 2 பிங்க் எடுக்கிறோம். பிங்க் எடுத்துட்டு ரன்னிங் ஒயர மடக்கிட்டு, ஃபர்ஸ்ட்டு பிங்க் பெருக்கல் குறி மாரி வச்சுக்கிறோம். அடுத்த பிங்க் ஒயர பார்த்தீங்கன்னா, 2யும் இணைக்கிற மாரி பண்ணிட்டு, நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணிறலாம். இதே மாரி தான் நம்ம நாட் போடணும். நாட் போட்டதுக்கப்புறம் நீங்க அடுத்த ஸ்டெப்பு அட்ஜஸ்ட்மென்ட் கரெக்ட்டா இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? பேஸ் போடுறதுக்கு இதுதான் முக்கியம். வீடியோ கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டா ஓட்டி விட்டுருக்கேன். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நாம 3 பிங்க் போட்டுட்டோம். அடுத்தது ஒரு கிரீனு. ஓகேங்களா? அந்த மாரி தான் போடணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம 2 பிங்க் போட்டிருப்போம். ஒரு கிரீன் போட்டிருப்போம். அடுத்து 3 பிங்க் போட்டிருக்கோம். அடுத்தது ஒரு கிரீன் போட்டுட்ருக்கோம். இந்த மாரி தான் நம்ம போடணும். இந்த மாரி போட்டா தான் நமக்கு அந்த டிசைன் அந்த டைமண்ட் ஷேப் டிசைன் நமக்கு கிடைக்கும். அந்த ஃப்ளவர் டிசைன் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இங்க பாருங்க நான் போட்டுட்டேன். 2 பிங்க், 1 கிரீனு, 3 பிங்க், 1 கிரீனு அது மாரி நான் ஃபுல்லாவே போட்டு வந்துட்டேன்.
பேஸ் போட்டு முடிச்சுட்டேன். இப்போ நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணணும். ஓகேங்களா? கட் பண்ணா தான் நம்ம அடுத்த லைன் போட முடியும். நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற நாட் இருக்கு பார்த்தீங்களா? அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 ஒயர் கிராஸ் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா 2 ஒயர் கிராஸ் ஆகும். நடுவுல அதாவது நான் இந்த நடுவுல ஒரு ஒயர் அப்படியே நேரா நிக்கும். அந்த ஒயர் தான் நம்ம கட் என்னது 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த ஒயரு. இப்போ 2 நாட்டையும் ஃபஸ்ட்டு நாட்டையும் 2 நாட்டையும் ஒண்ணா வச்சு இந்த மாரி இழுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இப்போ நம்ம அந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சுங்களா? இப்போ நம்ம அடுத்த பேஸ் போட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் அந்த சென்டர் ஒயரு. அந்த சென்டர் ஒயரை நம்ம ரன்னிங் ஒயரோட வச்சு அளந்து வச்சு நம்ம 2வது நாட் போட போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு நாட் போட போகிறோம் 2வது லைனில். அது எப்படி போடணும் அப்புடின்னா, ஃபஸ்ட்டு 2 நெல்லிக்காய் முடிச்சிருக்கு பார்த்தீங்களா? அதோட சென்டரில் தான் நம்ம அடுத்த முடிச்சு போடணும். ஏன்னா அங்கே தான் 2 ஒயரு நமக்கு இன்ட்டு மார்க், அதாவது பெருக்கல் குறியில் நமக்கு கிடைக்குது. பாருங்க. அப்படி தான் போடணும். இதே மாரி நமக்கு 2 நெல்லிக்காய் முடிச்சுக்கு நடுவுல ஒரு நாட் கிடைக்கும். அதே மாரி தான். அதே மாரி தான் எல்லா இதையும் நம்ம போட போறோம். இதில முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஆல்ரெடி பேஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? பேஸ் போட்டிருக்கோம். ஆனா, நம்ம மேல இன்னொரு லைன் போட்டுட்ருக்கோம். அப்படிங்கிறப்ப பேஸ் லைன் பார்த்தீங்கன்னா, லூஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம நாட் போடுறதுக்கு முன்னாடி, அதாவது 2வது லைன்ல நாட் போடுறதுக்கு முன்னாடி, அந்த நாட் எல்லாமே நீங்க டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, நம்ம பேஸ் போட்டிருக்கிறப்ப, நம்ப எல்லாமே லூஸா தான் இருக்கும். அத கொஞ்சம் நீங்க டைட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கூட கொஞ்சம் ஸ்ட்ரிப்பா கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு நாட்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு பேஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அந்த பேஸோட அந்த பாயிண்ட் எடுத்து இந்த மாரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அது ஏன் முடிச்சு போட்டிருக்கோம் அப்படின்னா, நமக்கு லைன் மறந்துரும். அதனால தான் நம்ம முடிச்சு போட்டு வைக்கிறது. பாருங்க 2வது லைன் நான் போட்டுட்டேன். அடுத்தது நம்ம ரன்னிங் ஒயர் கட் பண்ணணும். இங்க பாருங்க. அதுதான் சென்டர் லைனு. அந்த 2 சென்டர் லைனு ரன்னிங் ஒயரையும் ஒண்ணா வச்சோம்னா, நமக்கு ஒரு பாயிண்ட்ல ஒரு ஒயரோட எண்டும் கட் ஆகும். அங்க வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அங்கேயும் நாம ஒரு நாட் போட்டுக்கணும். நமக்கு மறக்காது. ஏன்னா ஒரே சைடா நம்ம பேஸ் ஒரு 10 பேஸ் போட்டுருவோம். 10 லைன் போட்டுருவோம். அதனால. நமக்கு 9 லைன் போட வேண்டிய இடத்துல 10 லைன் போட்டுருவோம். இப்போ நம்ம கிரீன் கலர் ஒயர் எடுக்கிறோம். கிரீன் கலர் ஒயர் எடுத்துட்டு, நம்ம இப்போ நாட் போட போறோம். அதே மாரியே தான் 2வது லைன்ல 2 நாட்டு போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 நாட்டு. அதோட 2 நாட்டுக்கு நடுவுல இருக்கிற நாட்டு அதோட ஒயர் எடுத்து தான் நம்ம போட்டாகணும். ஏன்னா, அங்க தான் நமக்கு பெருக்கல் குறி மாரி 2 ஒயர் போகுது. அதனால.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பக்கம் பேஸ் போட்டு முடிச்சுட்டேன். 2 பிங்க்கு, 1 க்ரீனு, 3 பிங்க்கு, 1 க்ரீனு, 2 பிங்க்கில் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரியே தான் ஆப்போசிட் சைடு நம்ம போட்டுட்டு உங்களுக்கு ஃபுல்லாக நான் காட்டுறேன். பாருங்கள், நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கவே பேஸ் அழகாக இருக்குது. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட சென்ட்ரல் லைனு. சரிங்களா? இந்த சென்ட்ரல் லைனில் இருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 சென்ட்ரல் லைனுக்கு மேலே 9 கீழே 9, அதாவது 2 பிங்க்கு 1 க்ரீனு 3 பிங்க்கு 1 க்ரீனு 2 பிங்க்கு. இதுதான் மெத்தேடு. பேஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா உறவுகள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்ட் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கார்னர் டர்ன் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். தேங்க்யூ.